எந்த வார்த்தை? அதுல நீங்க 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபைனா என்ன? வார்த்தை. ஆமென் சொல்லலாமா? வார்த்தையார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் சொல்றேன், அவர் கிருபையாக இறங்கி வந்தார். ஆமென். அவர் கிருபையாக இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, சகாரியா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ கர்த்தர் நான் வந்து உன் நடுவில் என்ன பண்றேன்? வாசம் பண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த ஸ்தோத்திரம் 2025வது வருடத்திலே கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண போகிறார். நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் வாசம் பண்ண போகிறார். நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ண போகிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, அவர் நமக்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ணும் பொழுது, நிச்சயமாக நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சத்தமோட அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிக்கலாம்.